உஜ்ஜயினியின் மங்கள சண்டிகா தேவி. பீடத்தின் நாமம் உஜ்ஜயினி. அம்மையின் இடது முழங்கை விழுந்த இடம் பீட்டேஸ்வரி மங்களச்சண்டி. அவளின் பைரவர் மாங்கல்ய கபிலாம்பரர். அக்ஷர பீடங்களில் த விழுந்த இடம். அக்ஷர தேவி நீலகண்டா சரஸ்வதி தேவி. 4 கரங்கள் 5 சிரங்களுடன் ரிஷப வாகனம் உடையவர். கவச மந்திரங்கள் சித்திக்கும் பீடம். தேவியின் பைரவர் காலபைரவர். உஜ்ஜயின்யா பூர்பரம் ச மாங்கல்ய கபிலாம்பரகா பைரவக சித்திதக சாக்ஷாத் தேவி மங்கள சண்டிகா. சப்தமோக்ஷ தலங்களில் ஒன்றான அவந்திகா இன்று உஜ்ஜயினி என்று அழைக்கப்படுகிறது. அவந்தி தேசம் என அழைக்கப்பட்ட இந்நகரம் பின்பு மாளவ தேசமாகி இப்பொழுது உஜ்ஜயின். மாயா எப்படி ஹரித்வார் ஆனதோ அதுபோல அவந்தி உஜ்ஜினி ஆனது. அன்னை பார்வதி தேவியே தகப்பனார் பர்வதராஜனிடம் தனக்கு பிடித்த ஸ்தலங்களை பற்றி கூறும்பொழுது தேவி பாகவதத்தில் சங்கரி ஸ்தானமாகிய மகாகாளேஸ்வரம் தனக்கு பிடித்த ஸ்தலங்களில் ஒன்று என்று கூறுகிறார். அன்னையின் திருவாக்கிலேயே சங்கரி ஸ்தானமாக இது இடம்பெறுகிறது. சங்கரனின் பத்னி சங்கரி. அவளும் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்கும் தயாபரி. ஆக அன்னை சங்கரி இந்த மகாகாளேஸ்வரத்தில் தன் கருணையை அள்ளித்தர குடியிருப்பவள். நவம்யாம் பூஜிதா தேவி ஹரசித்தி ஹரப்பிரியா. நவராத்திரி 9ஆம் நாள் மாதாவுக்கான மகா பூஜை நடைபெறுகிறது. இந்த நகரம் அமராவதி, அவந்திகா, பத்மாவதி, சிவபுரி என்று பல பெயர்களை கொண்டது. இடது முழங்கை விழுந்ததாக கருதப்படும் பீடமே அம்மை ஹரசித்தி அல்லது ஹர்சித்தி அல்லது மங்கள சண்டிகா தேவியின் கோவிலாக கருதப்படுகிறது. நம்முடைய புண்ணிய கஷேத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிற இந்த பீடம் சக்தி பீட ஸ்தலமாகவும் மகா காளேஸ்வரர் குடியிருப்பதால் ஜோதிர்லிங்க தலமாகவும் இருக்கிறது. இந்தோரிலிருந்து 55 கிலோமீட்டர். முதலில் ஸ்நானத்திற்காக ஷிப்ரா ஸ்நான கட்டத்திற்கு சென்றோம். இந்த புனித நகரை தொட்டு ஓடும் நதி ஷிப்ரா நதி. சம்பல் நதியின் ஒரு கிளை நதி. இந்தியாவில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பமேளா 4 புண்ணிய கஷேத்திரங்களில் நடக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் 3 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. அந்த புண்ணிய கஷேத்திரங்கள் ஹரித்வார், பிரயாகை, உஜ்ஜயினி மற்றும் நாசிக். ஆக கங்கை, யமுனை, சரஸ்வதி மற்றும் கோதாவரி நதிகளின் புனிதத்திற்கு இணையாக கருதப்படுவது இந்த ஷிப்ரா நதி. மிகவும் சுத்தமான ஸ்நான கட்டம். இறங்கி மகிழ்ச்சியாக ஸ்நானம் செய்ய முடிந்தது. பின் படா கணேஷி மந்திர். விக்னராஜனை வழங்காமல் எந்த காரியமாக செய்யலாமா? அழகான பெரிய கணபதி, சுதையிலான சிற்பம், பண்டிட்டி தவிர யாரும் இல்லை. நின்று நிதானமாக வணங்கி வெளியே வந்தோம். அடுத்து ருத்ரசாகர் ஏரிக்கு அருகிலேயே இருக்கும் ஹரசித்தி மாதா. இந்த தேவியே நம் சக்தி பீட நாயகி. அன்னை பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாசத்தில் தனித்திருக்கும் வேளையில் சண்டன் மற்றும் பிரசண்டன் அவர்களது ஏகாந்தத்தை கலைக்க நினைக்க சிவபெருமான் அன்னை சண்டிகா தேவியை அழைத்து அவர்களை சமாளிக்க கட்டளையிட்டார். அன்னை சண்டி தேவியும் அவ்வாறே செய்து முடித்தார். ஆகையால் பகவானே அவளை ஹரசித்தி, எல்லோரையும் வென்றவள் என்று பெயரிட்டு அழைத்தார். இந்த சண்டி மாதாவே மங்கள சண்டிகா தேவி என்று அழைக்கப்பட்டு இங்கு குடியிருக்கிறார். மங்களே மங்களாதாரே மாங்கல்யம் மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களே சி மாங்கல்யம் தேகிமே சதா. அன்னை மாங்கல்ய கௌரியை கயாவில் தரிசித்து ஞாபகம் வருகிறதா? அன்னை எப்போதும் சுகாசினிகளுக்கு சகல மங்களங்களையும் தருபவள். இந்த அம்பிகையை விக்ரமாதித்தனும் சாலிவாகனும் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக வணங்கி இருக்கிறார்கள். நாம் குஜராத்தில் தரிசித்த ஹரசித்தி மாதாவை உஜ்ஜயினிக்கு விக்ரமாதித்த மன்னன் அழைத்த போது அன்னை இரவில் இந்த கஷேத்திரத்திற்கு வருவதாக ஐதீகம். விக்ரமாதித்தன் சகல மங்களங்களுடனும் ஐஸ்வர்யங்களுடனும் வாழ காரணம் இந்த அன்னையே. காளிதாசன், பவபூதி, பர்த்ருஹரி ஆகிய கவிஞர்கள் இந்த அன்னையை பாடி பணிந்திருக்கிறார்கள். உள்ளே நுழைந்ததும் அழகான தீப்மாலாக்கள். கோலாப்பூர் மகாலட்சுமி கோவில் ஞாபகம் வருகிறது. பெரிய தீப்மாலாக்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களை விளக்கேற்றினால் வேறு வெளிச்சமே தேவை. இதையே கவிஞர்கள் உஜ்ஜயினி நகரத்தில் இரவு விளக்குகள்
எரியும் போது நகரமே ஒளிமயமாக ஜொலிக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். முக்கியமாக காளிதாசன் தன் காவியங்களில் இந்த நகரத்தை பற்றி ஸ்லாகித்து எழுதியிருக்கிறார். கோவிலுக்குள் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிக் கொண்டு பிரதட்சணம் செய்து அம்மையின் முன் நின்றேன். அழகான அம்பாள், கழுத்து வரைதான் அம்பிகையின் உருவம் தெரிகிறது. செந்தூரம் பூசிய முகத்தில் கண்கள் வரையப்பட்டிருக்கிறது. செதுக்கினார் போன்ற நாசி, கலை நயத்துடன் கூடிய பெரிய பொட்டு. மகாலட்சுமிக்கும் மகா சரஸ்வதிக்கும் நடுவில் அமர்ந்திருக்கும் அம்பிகை. அம்மையின் ஸ்ரீ யந்திரத்தில் அவளது சக்தி ஆவாகனம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அன்னையின் இடது முழங்கை விழுந்த இடம் என பண்டா கூறினார். 5 நிமிடங்கள் யாரும் துரத்தாமல் தரிசனம் செய்ய விட்டார். பிரசாதங்கள் கொடுத்தார். அவரிடம் அனுமதி பெற்று அன்னையை கருவறையிலேயே ஒரு படம் பிடித்துக் கொண்டேன். சங்கரி சங்குரு சந்திரமுகி என்ற சாவேரி ராக தீட்சிதர் கிருத்தியை பாடி முடித்தேன். தேவி சங்கரியும் அல்லவா. வெளியே நிற்கும் மண்டபத்தில் மேற்சுவரில் 51 சக்தி பீடங்களும் தேவிக்கு உரிய ஸ்லோகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. நிறுத்தி நிதானமாக படிக்க முடிந்தது. என்னிடம் உள்ள பட்டியலை தேவிகளுடன் சேர்த்து பார்க்கும்போது பரவசமாக இருந்தது. பண்டாவிடம் பேசும்போது அன்னையின் பெருமை தெரிய வருகிறது. அவள் சர்வ அபீஷ்டங்களையும் நிறைவேற்றுபவள், எல்லா மங்களங்களையும் அள்ளித்தரும். பைரவர் மங்கள பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆக இந்த அம்பிகையை பொறுத்த மட்டிலும் எல்லாமே மங்களமானவை. மங்களமான மங்கள சண்டிகை அம்மனை, மாங்கல்ய பைரவர் தரிசனம், பின் மங்களநாத் தரிசனம். ஆக இந்த உஜ்ஜயினி பீடத்தின் மங்கள சண்டிகை சகலருக்கும் சகல மங்களத்தையும் அருள்வார். சர்வ பாப பிரசமனம், சர்வ வியாதி நிவாரணம், துஷ்ட தாரித்ய நாசனம், கிரகபீட பிரசமனம்.